இது 6 month ப்ளஸ் பேபிஸ் ஃபுட்டோட பார்ட் 2 வீடியோ. சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது பனானா வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட்டான ஃபுட் பேபிஸ்க்கு. இனிஷியலாக பேபிஸ்க்கு பனானா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூனே வந்துட்டு மோர் தென் இனஃப் அவங்களுக்கு. இனிஷியல் ஸ்டேஜில் கட் பண்ணி நல்லா பல்ஸ் மோடில் கொடுத்து எடுத்துக்கலாம். சாப்பிட பழகிட்டாங்கன்னா லைட்டாக ஸ்மாஷ் பண்ணாலே போதும். இது வந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பேபிஸ்க்கு. இது பனானா பியூரியாவோ ஸ்மாஷ்டு பனானாவோ கொடுக்கலாம். கேரட்டில் ஃபைபர் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரெகுலராக கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. மேலே இருக்க ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பாயில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும், சீக்கிரமாக பாயில் ஆகிடும். ரெகுலராக பேபிஸ்க்கு கேரட் கொடுக்கறதுனால அவங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. பாயிலான வாட்டரில் கேரட் பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாயில் நல்லா ஆனதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு கேரட் வந்து சாஃப்ட் ஆகிடும். கேரட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ப்ராப்பராக சாஃப்டான ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை வந்துட்டு ஒரு குட்டி பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு மிக்சர் ஜாரில் வந்து பல்ஸ் மோடில் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபுட்டில் பேபிஸ்க்கு நிறைய நியூட்ரிஷ்னல் வேல்யூஸ் அடங்கியிருக்கு. பேபிஸ்க்கு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்டில் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கலாம். கேரட் பியூரி ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட்டில் விட்டமின் ஏ, பி, சி, கே அண்ட் இ இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியம், கால்சியம் அண்ட் அயன் கண்டென்ட் கூட இதில் அதிகமாக இருக்குது. பேபிஸோட ஃபுட்டில் இதை சேர்த்திக்கும் போது ஹெல்த்தி டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் அந்த பீட்ரூட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க ஸ்கின்னை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பேபிஸ்க்கு எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுக்கறதா இருந்தாலுமே மேக் ஷூர் இட் இஸ் வெரி ஃப்ரெஷ். ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு குட்டி குட்டி கிப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பாயில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வந்து பாயில் ஆகிடும். இது வந்து தாராளமாக 6 month ப்ளஸ் பேபிஸ்க்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து எந்த இன்டைஜஷன் ப்ராப்ளமும் கிடையாது. இது வந்து டைஜஷனுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் ஆகும். தண்ணி நல்லாவே சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நல்லாவே வந்து சாஃப்டன் ஆகணும், வேகணும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 6 to 8 minutes எனக்கு ஆச்சு. நல்லாவே வந்து நம்ம பீட்ரூட்ஸ் எல்லாமே வந்து வெந்துருச்சு. இதே மாதிரி ஸ்டீம் ப்ராசஸ்லேயுமே வந்து கொடுக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து கேரட் அண்ட் பீட்ரூட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பியூரியாக கொடுக்க போகிறோம். இனிஷியல் ஸ்டேஜில் கேரட் தனியாகவும் பீட்ரூட் தனியாகவும் வந்து கொடுத்து பாருங்கள். அது நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இதை ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி கம்பைன் பண்ணி சாப்பிட்றதுனால 2 வெஜிடபிள்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்துட்டு பேபிஸ்க்கு கம்ப்ளீட்டாக போகும். இதை நல்லா பாயில் பண்ணியுமே வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சுமே கொடுக்கலாம். ரைஸில் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இனிஷியல் ஸ்டேஜஸில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து பியூரியாக கொடுக்கறதுனால ரைஸோடு கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக பழக்கப்பட்ட டேஸ்ட்டுங்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. இந்த பாயில்டு ரைஸ் அதுக்கப்புறம் வேக வச்ச கேரட் கொஞ்சோண்டு மசியறதுக்காக பால் ஊற்றி நல்லா பல்ஸ் மோடில் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுட்டு வந்துட்டு ஊற்றும் போது கொட்டணும், தண்ணி மாதிரி ஊற்றக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பேபிஸோட லன்ச் மெனுக்கு இது ஒரு சூப்பரான மெனு பிளான்.
அதே மாதிரி பேபிஸ்க்கு எந்த ஒரு ஃபுட்டுமே புதுசாக கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு வந்து அதே ஃபுட்டே கொடுங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க நல்லா பழக்கப்படுவாங்க 2 நாள் கொடுக்கும்போது. உடனே வந்துட்டு ஒரு நாள் ஒரு ஃபுட்டு, 2வது நாள் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஃபுட்டு அந்த மாதிரி நம்ம தர வேண்டாம். இந்த மெத்தட் எதுக்காக அப்படின்னா வந்து பேபிஸ்க்கு வந்து ஃபுட்டை வந்து நல்லா பழக்கப்படுத்துறதுக்காக தான், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு பழகிட்டாங்க அப்படின்னா 3வது நாள் அந்த ஃபுட்டை நல்லாவே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்குன்னு பேபிஸ்க்கு கொடுத்த ஃபுட்டே வந்து கொடுத்து போர் அடிக்க சொல்லலை. ஜஸ்ட் ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு அந்த ஒரே ஃபுட்டே வந்து பழக்கப்படுத்துறதுக்காக நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பூசணி. இது வந்து பேபிஸோட ஐசைட்டுக்கும் அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டம்க்கும் நல்லாவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த பம்கின். இதை வந்து ரெகுலராகவோ இல்லை வந்துட்டு டூ மச்சாவோ வந்துட்டு பேபிஸ்க்கு வந்துட்டு இதை கொடுக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு வந்து 2லேருந்து 3 மீல்ஸோட வந்துட்டு இதை ஆட் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. இந்த பம்கினில் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை வந்து பேபிஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே இருக்க ஹார்டான ஸ்கின்னை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதையுமே வந்துட்டு ஸ்டீம் இல்லைன்னா வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வேகணும். இதில் நேச்சுரலாகவே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பேபிஸ்க்கு டம்மிஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதே மெத்தடில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கலாம். இந்த பார்ட் 2 வீடியோ இங்கே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோவில் சத்து மாவு ப்ரிப்ரேஷன் எப்படி வந்து 6 மந்த் ப்ளஸ் பேபிக்கு பண்ணலாம், அப்புறம் நான்வெஜ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.